வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த மேன் ஆன் த ரோட் அப்படின்ற இட்டாலியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா VR OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட்னால 2 நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதுல ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே தன்னோட அப்பாவை தன்னோட கண்ணு முன்னாடியே ஒரு நபர் கார்ல இடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்கள லைட்டா இவங்க பார்த்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறமாட்டி ஹீரோயினோட லைஃபை காட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்னாலே ஹீரோயினோட லைஃப் அப்படின்றது பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்க பர்சனல் லைஃப்லயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அவங்க அம்மா ஆல்ரெடி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்விம்மிங் கெரியர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தினால அவங்களால ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாத்துக்கும் மேல தன்னோட அப்பாவை இப்படி ஆக்குன ஒரு நபர் எங்கேயோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு கில்ட்டுமே அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அவனை பார்த்தா எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க ஃபேமிலில இருந்து பிரிஞ்சு அவங்களோட ஆன்டி வீட்டில் தங்கியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஃபேக்டரியில ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபேக்டரியில அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, யார் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கில்லரை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு பயங்கர இன்டென்ஸான ரிவெஞ்ச் டிராமாவா இருக்க போதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. பட் போக போக ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் டிராமா அப்படின்ற மோட்குள்ள போயிருவாங்க. அதுவும் ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க என்னென்ன மாதிரியான சஃபரிங்ஸ் அனுபவிச்சாங்க, சின்ன வயசுல இருந்து அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாவே காட்டியிருப்பாங்க. ஆல்சோ கில்லர் சைட்லயுமே பாத்தீங்கன்னா அவன் எப்படி அந்த கில்ட்டோட பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றதையுமே சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்துல அந்த கில்லர் யாரு அப்படின்றதுல பெரிய ட்விஸ்ட் அப்படின்றதெல்லாம் இல்லை. பட் இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுல ஒரு சின்ன டென்ஷன் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓவரால் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் விஷுவலாகவும் நிறைய காட்சிகள் ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்டை படமாக்குன விதமா இருக்கட்டும், அந்த ஸ்விம்மிங் சீன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறது, அந்த ஹீரோயின் அந்த ஃபேக்டரியில ஜாயின் பண்ணிடுவாங்களா, அதுக்கப்புறம் இந்த கதை போற போக்கு இருக்குல்ல, பயங்கர அன்ஆர்கனைஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அது இந்த கதைக்கு பெரிய லெவல்ல ஒரு மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ ஹீரோயினுக்கும் அந்த ஃபேக்டரி ஓனருக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை காட்டின விதம் அப்படின்றதே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் ஆர்கானிக்கா காட்டியிருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது இன்னும் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்ல தான் கதை போகுது. ஸோ நீங்க ஒரு இன்டென்ஸான ரிவெஞ்ச் டிராமா எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒரு சைக்கலாஜிக்கல் டிராமா தான் அப்படின்ற மைண்ட் செட்டோட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ், ப்ராப்பர் அடல்ட் கண்டென்ட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.